السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من تواضع لله رفعه الله، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும், அவர்கள் வழியில் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், கூடியிருக்கிற நாம் நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நம்மை இந்த நல்லதொரு இடத்திலே ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. வாழும் வரை சுகத்துடனும் நலத்துடனும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வாழச் செய்து நாளை மறுமையிலே உன்னதமான உயர்ந்த ஷஃபாத்தை பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் நம்மை கண்டால் ஆனந்தம் அடைவார்களோ அந்த நிலையில் அல்லாஹ் காணச் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகின்ற குர்ஆனுடைய வசன உரை, இன்று நாம் இந்த விளக்க உரையில் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வசனத்தின் ஆயத் சூரத்துல் பக்ராவினுடைய 110வது ஆயத். இதை அல்லாஹ் சொல்லுகிறான்: வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். வஆத்துஸ் ஸகாத, ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் எதை முன்கூட்டியே அனுப்பி வைக்கிறீர்களோ அத்தகைய மின் கைர், நன்மைகள் அனைத்தும் தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக எந்த நன்மையை முன்னரே அனுப்பி வைக்கிறீர்களோ, முற்படுத்தி வைக்கிறீர்களோ, அத்தகைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் நிச்சயமாக செய்கின்ற அனைத்தையும், நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நம்மளுடைய ஈமானை, நம்மளுடைய வாழ்க்கையை, ஈமானிய வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை யூதர்களுடைய வசனங்களின் ஓட்டத்துக்கு இடையிலே அல்லாஹ் நமக்கு இத்தகைய ஒரு நல்லதொரு செய்தியை சொல்லித் தருகிறான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வணக்கத்தில் அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள். அவர்களின் வேதங்களில் வந்த செய்திகளில் அவர்கள் அலட்சியம் காட்டினார்கள். நீங்கள் அப்படி அலட்சியம் காட்டக்கூடாது. நீங்கள் அப்படி அலட்சியம் காட்டுவதாக இருந்தால் ஒன்றில் காட்டலாம். எதில் காட்டலாம்? இதற்கு முன்னால் உள்ள வசனத்திலே அல்லாஹ் சொல்லியிருந்தான், யாராவது உங்களுக்கு குற்றம் இழைத்திருந்தார்
அடித்திருக்கலாம், திட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், ஏசிருக்கலாம், உங்களை மனதவில காயப்படுத்தியிருக்கலாம். அதை வேண்டால் நீங்கள் அலட்சியப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் அலட்சியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று போன வசனம் நிறைவு பெற்றது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது வணக்க வழிபாடுகள் நீங்கள் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. முந்தைய உம்மத்து அதை செய்தார்கள். 50 வேளை தொழுகை கொடுக்கப்பட்டதே செய்யவில்லை. இதை சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்ததே அதை அவர்கள் முறையாக கடைபிடிக்கவில்லை. நீங்கள் உங்கள் தொழுகையை முறையாக கடைபிடியுங்கள். தானியால் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தார். நபிமார்கள் 1,24,000 நபியில் தானியால் ஒரு நபி இருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, சமூக கூட்டம் அழிஞ்சிச்சு பார்த்தீங்களா, எவ்வளவு பிரம்மாண்டமான பேரழிவுக்குரிய சமூகம் என்று குர்ஆன் ஒரு சில சமூகத்தை சொல்லுது. பேரழிவு, சாதாரண அழிவு அல்ல, பேரழிவுண்டா அந்த இனமே அழிஞ்சு போறது. அப்படி ஒரு அழிவு, அப்படி அழிக்கப்பட்ட ஒரு சில சமுதாயத்தில் சமூக கூட்டம். சாலி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா இல்லையா? சாலி நபி அந்த கூட்டத்துக்கு தான் நபியாக வந்தார். அதே மாதிரி ஆறு கூட்டம், இவங்கள பயங்கரமான ஆளுங்க, பாறைகளை தோண்டி வீடுகளை கட்டக்கூடியவர்கள். பாறைக்குள்ளும் கட்டுவார்கள், பாறைக்கு மேலேயும் வீடு கட்டுவார்கள். அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். இப்படி ஒரு மனிதர்களே இல்லை என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வே அதை சொல்லுகிறான், இந்த மாதிரி ஒரு படைப்பை படைக்கவில்லை மனிதர்கள். அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தவர் அழித்தொழிக்கப்பட்டார்கள். 1-2 பேர் அல்ல, இன அழிவுக்கு காரணமானார்கள், பேரழிவுக்கு காரணமானார்கள். அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தில் செய்த தவறின் காரணமாக அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னான் அந்த சட்டத்தை மீறியதின் காரணமாக சத்துங்கிற இடத்துல அல்லாஹ் அவர்களை அழித்தொழித்தான். தலைகீழ அந்த ஊரை புரட்டினான். அதுக்கு முன்னாடி அவர்களுடைய கண்களை பார்வை இல்லாம புடுங்கினான், குருடர்களாக மாத்தினான். கடுமையான வேதனைக்கு ஆளாகி இவர்கள்லாம் பேரழிவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த செய்தியை தானியல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்து ஒரு தொழுகை தொழுகுவாங்க. இந்த 3 கூட்டமும் அந்த தொழுகையை தொழுது துவா கேட்டிருந்தால் இந்த ஆபத்திலிருந்து அவர்கள் தப்பித்திருப்பார்கள். நம்ம தொழுகையினுடைய வெயிட்டை பாருங்க, எப்படி சொல்றாங்க, எவ்வளோ பெரிய பேரழிவு, எவ்வளோ பெரிய பேரழிவு. பின்னால் ஒரு கூட்டம் கடைசியில் வரும். இந்த உம்மத்தை முஹம்மதியா என்ற கூட்டத்தில் தொழுகுவார்கள். அவர்களுடைய தொழுகையில் உண்மையான தொழுகை 2 ரக்காத்து, அந்த தொழுகை கிடைத்திருந்தால் இவர்கள் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கலாம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பலமானது தொழுகை என்பது. அதனாலதான் ஒரு சில பேரு அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வே கபரிலே யாருக்கும் தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அப்படி தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எனக்கு குடுன்னு கேட்டு பெற்றுக்கிட்டேன். கபூர்ல கூட நான் தொழுகிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏண்டா அந்த தொழுகையில் உன்னை நான் சந்தோஷப்படுத்த முடியும் என்று சொல்லுவார்கள். அப்ப வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் செய்யக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் உதாரணமா சொல்றது 2 தான். 1 தொழுகை, இது உடலை சார்ந்த வணக்கம். வாத்து ஜகாத், ஜகாத்தை சரியா கொடுத்துருங்க, இது பொருளை சார்ந்த வணக்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம். இந்த 2 தான் செய்யணும்னு சொல்ல வரல, இந்த 2ம் ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 2ஐயும் சரியாக நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். ஆரம்பத்தில் ஒன்று தான் கடமையானுச்சு. இஸ்லாமிய சட்டங்கள் நம்மளுக்கு தெரியும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இறுதியில் ஹஜ். நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டாரே, இவருக்கு வசதி இருக்குன்னு சொன்னால் வசதி வந்தாவே எல்லாமே ஒரு கடமை ஆகிடுது. ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், வசதியான கடமை ஆகிடும். மற்ற 3 அந்த நேரம் வரும்போது கடமை ஆகிடும், அந்த நேரம் வரும்போது கடமை ஆகிடும். ஆனால் அந்த அடிப்படையில் தான் ஒரு சில இடங்கள்ல 2 கடமை மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நோன்பு தேவையில்லையா அப்படி விளைகிறக்கூடாது. நோன்பை பற்றி குர்ஆன் வசனம் வேறு இடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இதை 2ஐயும் சொல்லிட்டு, ஏண்டா இந்த 2ம் குர்ஆன்ல அடிக்கடி சேர்ந்தே தான் வரும். தொழுகை நோன்பு என்பது பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு ஒன்று சொல்லுகிறான்,
வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்தி வைக்கிறீர்களோ. என்ன வார்த்தை பாருங்க, மின் கைர். நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம செய்யறதெல்லாம் முன்னாடி போயிருச்சான். நம்ம ஒரு தொழுகிறோம்லங்க, நம்ம தொழுகை நமக்கு முன்னாடியே போயிருச்சுங்கிறான்ல. ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தூக்கி கொடுத்தாலும் வச்சுக்கிறோம், ஒரு பேரிச்சம்பழம். இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை தூக்கி ஒரு வருடத்தில் அவர் கொடுக்கின்ற போது அந்த ஏழையின் கையில் விடுவதில்லை. அவர் சதக்காவாக கொடுத்த ஒரு பேரிச்சம்பழம் ஏழைக்காக கொடுக்கிறார் அல்லவா, அது அவரின் கையில் விழவில்லை, அல்லாஹ்வின் கையில் விழுகிறது, அல்லாஹ்வின் பொறுப்புக்குள் வருகிறது. அந்த ஒத்த பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் வச்சுக்கிடுவான். வச்சு அதை பெருசா வளர்க்கிறான். எந்த அளவுக்கு வளர்க்கிறான், ஹதீஸ்ல வருது, உஹது மலை அளவுக்கு பெருசாயிடும். என்ன சின்னோடு பேரிச்சம்பழங்க, சின்னோடு பேரிச்சம்பழம் ஒருத்தர் கொடுத்தாரு, அது எவ்வளவு தூரத்துக்கு வந்துருது, உஹது மலை அளவுக்கு பெருசா வந்துடும். பெருசா இருக்கும். கொடுக்கறத பொறுத்த இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள்ல சொன்னாங்க, உதவி செய்யணும், ஒரு சில பேருக்கு உதவி செய்யறதுக்காக ரசூலுல்லாஹ் உதவிகள் கேட்பாங்க, அதனால உங்களுடைய சதக்காக்களை கொடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சதக்கா சாப்பிட மாட்டாங்க, எந்த நபிமாருமே சதக்காவை சாப்பிட மாட்டாங்க, அன்பளிப்புகளை தான் சாப்பிடுவாங்க, சதக்காக்களை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய சதக்காக்களை கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஈட்டி வைத்திருந்த 8000 திர்ஹத்திலே 4000 திர்ஹத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். 4000 திர்ஹம். அப்ப சரிபாதியை கொடுத்துட்டாங்கல்ல, சரிபாதியை. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்தவருக்கு உதவுவதற்காக கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. நம்மளாம் எவ்வளவு கொடுப்போம், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, அதிகபட்சம் ஒரு சில பேர் 100 ரூபா, 200 ரூபா இப்படி தான் போடுறாங்க. அப்படிதானே? அது கட்டாயப்படுத்தி ரொம்ப அதை இதாக சொன்னால் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் நம்மளை அல்ல அப்படி வச்சில்ல, நல்லா தான் வச்சிருக்கிறான். அதை போடும்போது தான் அல்ல நம்மளை பார்க்குறான். வாலியை பிடிச்சிக்கிறவர் பார்க்குறாரா இல்லையா, அல்லா தான் பார்க்குறாரு எவ்வளோ எடுத்து போடுறோங்கிறத. இப்போ ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் உதவ வேண்டும், சில பேருக்கு உதவுறதுக்காக சதக்காவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 8000 திர்ஹம் அவர்களுடைய மொத்த சொத்து அப்ப இருந்துச்சு. மதீனாவுக்கு வந்து அவங்க உருவாக்குனது, மக்காவுல தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. அதுல சரிவாதியை தூக்கி கொடுத்தாங்க. சரிவாதிடா 4000 தூக்கி கொடுக்குறாங்க. நாயகமே, எனக்கு மொத்தம் 8000 இருக்குது, இந்த இருக்கு 4000 நான் தந்துடுறேன், 4000 இந்த இருக்கு எனக்கு வச்சுக்கிறவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்ததை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை நீ தந்தீரோ அதிலும், எதை வைத்திருக்கிற அதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லுவார். இதை பார்த்து அடுத்தடுத்த சஹாபி என்ன செய்யறாங்க பாரு. இன்னொரு சஹாபி ஓடி வருகிறார், நாயகம் என்னிடத்தில் குவியல், நான் ஒரு வியாபாரி, என்னிடத்தில் காசுகளாக இல்லை, பொருளாக இருக்கிறது, கொண்டு வந்து தரட்டா என்று சொல்லி 100 குவியலை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பெல்லாம் குவியலாகத்தான் வேலை செய்வார்கள், இன்னைக்கு கிலோ கணக்கில் வச்சுக்கிற மாதிரி குவியலா வச்சிருப்பார்கள். 100 குவியலை கொண்டு வந்து கொடுக்கிறார். மீதி நான் வைத்துக் கொள்ளுகிறேன், பாதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் அதையும் வாங்கி வைக்கிறார்கள். எப்படி சஹாபாக்கள் எத்தனை விதம் பாருங்க. இன்னொருவர் வருகிறார், நாயகமே என்னிடத்தில் ஒரு 100 பேரிச்சம்பழத்தை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், 100 சொன்னா அதுல 2 கருத்து சொல்லுகிறார்கள். அவர் இரவெல்லாம் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் வேலை செய்திருக்கிறார். இரவெல்லாம் வேலை செய்து உழைத்து அதில் கிடைத்ததை சேர்த்து வைத்து உணவு கொடுக்கிறார். இப்படி சில பேர் 100 பேரிச்சம்பழம் அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர் வியாபாரம் எப்படி செய்திருக்கிறார் பாருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லா நான் வியாபாரம் பண்ணுவேன், எனக்கு 200 பேரிச்சம்பழம், 200 பேரிச்சம்பழம் தரணும், ஈச்சம்பழம் என்று இரவெல்லாம் வேலை செய்து, இரவு முழுக்க வேலை செய்து, அந்த வேலையின் கடைசியில காலையில உங்களுக்கு 200 பேரிச்சம்பழம் கொடுத்துக்கிறாங்க. அதில் 100 பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறார்.
இப்படியாக அவரவர் லெவலுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி அவர் வர்றார், ரசூல்லா கிட்ட வர்றார். ரசூல்லா ஒவ்வொரு ஆளையும் அணுகிற விதம் அவ்வளோ அழகா இருக்குங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி, ஆனால் எல்லாரையும் அவங்க இடத்துல ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க அணுகிறதும் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் வந்தாரு, நாயகமே இன்னி ஃபகீர், நான் ஒரு ஏழை, நீங்க கேட்டுட்டீங்க ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க நாயகமே, ஆனா நான் ஒரு பரம ஏழை. வலைஸ இந்தி மாலும் அத்தஸத்தக்து பிஹி, கொடுப்பதற்கு என்னிடத்தில் பொருளே கிடையாது. நீங்க கேட்டுட்டீங்க சதக்கா செய்யணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா சதக்கா செய்யறதுக்கு இந்த ஒண்ணுமே இல்லையே, நான் அப்படி ஒரு ஏழை என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்படி நின்றுட்டாலும் பரவாயில்ல, அடுத்து ஒன்று சொன்னார், நான் ஒன்று தரலாம் என்று நினைக்கிறேன், நான் ஒரு தர்மம் தரலாம் என்று நினைக்கிறேன். என்ன தர்மம் என்றால், என்னுடைய மானத்தை நான் தர்மமாக தருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மானத்தையே நான் தர்மமாக தருகிறேன். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார், அந்த சஹாபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என் மானத்தில் நிறைய பேர் விளையாடி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், என்னை திட்டி இருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், என்னை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், நான் பல பேருக்கு அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்படி என்னுடைய மான விஷயத்தில் நிறைய பேர் என்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். முந்தைய காலத்தில் என்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். வேணுமென்றால் நான் நினைத்துக் கொள்வேன், அப்படி அவர்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன், நாளைக்கு ஒரு நாள் வரதானே போகிறார்கள், மறுமையிலே வருகின்ற போது நான் தானே பலசாலி. ஏங்க, யாரை நம்ம திட்டுறோமோ, திட்டு வாங்குறவன் தான் பலசாலி மறுமையில். நல்லா புரிஞ்சுக்கிறோம். யாரை திட்டுறோமோ, நம்ம ஒரு வேலைக்காரனையோ ஊருக்கு யாரையோ காரணம் இல்லாமல் திட்டுனா அவன் தான் மறுமையில் பலசாலி. திட்டுறவன் பலசாலி கிடையாது, திட்டு வாங்குறவன் பாருங்க அவன் பலசாலி. ஏன்னா மறுமையில் அவன்கிட்ட தான் அல்ல அதிகாரத்தை கொடுப்பான். நான் அடுத்தவர்கள் திட்டும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன், நாளை மறுமையில நம்ம தான் பலசாலி. இவர்களை ஒரு வழி பார்த்துடலாம், இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தான் இப்படிலாம் பேசுறாங்க, நாளைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி எதையுமே திரும்பி பேச மாட்டேன், எதையும் பேச மாட்டேன். இப்படியாக என்னிடத்தில் நிறைய பேர் பேசி இருக்கிறார்கள். நீங்களோ எதையாவது கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள், நீங்கள் எதையாவது கொண்டு வந்து கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள், என்னிடத்தில் எதுவும் இல்லை. இப்போது நான் முடிவு செய்கிறேன், என் மானத்தை கொண்டு வந்து தருகிறேன். என்ன மானம்? என்னிடத்தில் யாரெல்லாம் என்னை திட்டினார்களோ பேசினார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நாளை மறுமையிலே அவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன். இதையே நீங்கள் சதக்காவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள். இது எப்படி சொல்வது? ரசூலுல்லாஹ்க்கு இப்போ என்ன தேவை? உதவி செய்கிறதுக்கு ஒரு மாவு கொடுத்தா நல்லா இருக்கும், பேரிச்சம்பழம் கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லை ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா யார் உதவணும்னு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கொண்டு போய் உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் எதை கொடுக்குறாங்க? இந்த சஹாபி மானத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நான் அத்தனை பேரை நான் மன்னித்து விடுகிறேன், இதை சதகாவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரசூல் என்ன சொல்லுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பேசல, விட்டுறாங்க. விட்டு அடுத்தவர்கள் கொண்டு வந்து தருவதை வாங்குகிறார்கள். அடுத்தவங்க தர்றதை அப்படியே வாங்கிக்கிறாங்க. வாங்கி போய் தேவையானவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மறுநாள் காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்துச்சு, நம்ம ஜும்மா இப்படி குத்துபாவில் இருக்கிறார்களோ ரசூலுல்லாஹ் அது மாதிரி காலையில் சுபுவுக்கு பிறகு மேலே உட்காந்து உரை நிகழ்த்துவாங்க, விளக்கங்கள் கேட்பாங்க, விளக்கங்கள் சொல்லுவாங்க, கனவுனுடைய விளக்கமெல்லாம் நடக்கும். அப்படி ஏறி உட்கார்ந்து கொண்டு கேட்டார்கள் ரசூலுல்லாஹ், நேற்றிரவு ஒருவர் சொன்னாரே மானத்தையே நான் சதக்காவாக தருகிறேன் என்று சொன்னாரே, அவர் எங்கே என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே அந்த சஹாபி அவரும் அங்கு இருக்கிறார்கள். பாருங்க, கேட்கின்ற போது தேடுகிறவர்களாக சஹாபாக்கள் இல்லை, தொழுகையில் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள்.
எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கேளுங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற பணக்காரர் இருக்குன்னு கேளுங்க, முதல் சஃப்ல தான் இருப்பார். அபூபக்கர் என்ற பெரிய வியாபாரி ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு கேளுங்க, முதல் சஃப்ல தான் இருப்பார்கள். ஏழையான பிலால் அவர்கள் எங்கன்னு கேளுங்க, முதல் சஃப்ல தான் இருப்பாங்க. எல்லாம் பள்ளிக்குள்ள தான் இருப்பாங்க. தரத்திலே, துன்யாவுடைய தரத்துல தான் அவங்க வித்தியாசமா இருந்தாங்களே தவிர அவர்கள் பள்ளிக்குள் அப்படி இருந்தார்கள். எல்லாம் பள்ளிக்குள்ள தான் இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நேற்று மானத்தையே தர்மமாக தரேன்னு சொன்னாரே, அவர் எங்க கேட்கிறாங்க? சுபுகுல சுபு முடிஞ்சிச்சு. நாயகமே நான் தான் அதை அப்படியே அவர் சொல்லுகிறார். நேற்று நடந்ததை ரசூலுல்லாஹ் ஞாபகம் வைத்து கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கது கபில் அல்லாஹு ஸதகதக. இந்த தோழருக்கு சொல்லுகிறார், தோழரே நீ மானத்தை கொண்டு வந்து சதக்காவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, அந்த சதக்காவை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்கள். நேற்று காலையிலே அல்லாஹ் அந்த சதக்காவை கபூல் செய்து கொண்டான் என்று சொன்னார். அந்த சஹாபி எப்படியே மனம் கொடுத்து போயிட்டார். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எதை ஒரு மன்னிப்பை நீங்கள் கொடுத்தாலும் சரி, அது உடனே அல்லாஹ்விடத்தில் கபூலாகி நிற்கிறது. நம்ம ஒருத்தர் மன்னிக்கிறோம் பார்த்தீங்களா, முன்னோர்கள்லாம் ஏதாவது கொடுக்க முடியலை, இன்னைக்கு பாக்கெட்டில் காலைல சுபு எதிர்த்து பார்ப்பாங்களாம். பெரும்பாலும் அப்போல்லாம் பள்ளியாசலுக்கு வந்து பணத்தோடு தான் வருவாங்க. இப்போ நிறைய பேர் பணத்தில் வர்றதில்லை, ஏன்னா தர்மம் செய்யணும்னே பணத்தை வச்சுட்டு வர மாதிரி ஒரு சில பேர். ஆனால் அப்போல்லாம் பள்ளியாசலுக்கு வரும்போது பணம் இல்லாமல் வரமாட்டாங்க. ஏன் இங்கே தாங்க தர்மம் செய்ய முடியும், இதுக்காகவே பணத்தோடு வருவாங்க. இன்னைக்கு பணம் வச்சுக்கிட்டு தானே வரும், பணம் இல்லைன்னு தானே சொல்கிறோம். பணம் எடுத்து தான் வருவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கடா, அவங்க இதை பாருங்க, பணம் கையிலே இல்லை வீட்டிலே இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. ஏன்னா வீட்டில் இல்லாத நிலையில் தான் சகாபாக்கள் இருந்தார்கள், முன்னோர்கள் இருந்தார்கள். வீட்டை விட்டு புறப்படுகின்ற போதே, பள்ளியாசலுக்கு புறப்படுகின்ற போதே, ரப்பே இன்னைக்கு தர்மம் செய்வதற்கு எதுவும் என் கைவசம் இல்லை, அதனால் நேற்று ஒரு நாளில் யாராவது என்னை காயப்படுத்தி இருந்தால், திட்டியிருந்தால், பேசியிருந்தால் அவரை நான் மன்னித்து விடுகிறேன் என்றுதான் வீட்டிலிருந்து இறங்குவாங்களாம். எப்படி பாருங்க, வீட்டிலிருந்து பள்ளியாச்சலுக்கு வரும்போது நேற்று முழுக்க யாராவது என்னை பேசியிருக்கலாம், திட்டி இருக்கலாம், அவரை நான் மன்னித்து விட்டேன், அவரை நாளை மறுமையிலே பிடிக்க மாட்டேன், இதுதான் இன்றைக்கு நான் தருகின்ற சதக்கா என்று சொல்லுவார்கள். பணம் இல்லாதவர்கள் அப்படி சொல்லிக்கொண்டு வீட்டிலிருந்து வருவார்களாம். இந்த வழிமுறை இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு, கிடையாது. அல்லாஹ் நம்மள்ட்ட பணத்தை கொடுத்தும் பார்க்குறான், இந்த வார்த்தைகளை கொடுத்தும் பார்க்குறான். இந்த வார்த்தையாச்சும் சொல்லலாம்ல, நான் என்னை யாராவது காயப்படுத்தி இருந்தால் நான் அதை அலட்சியம் செய்து விட்டேன், நான் அதை மன்னித்து விட்டேன், அவரை மறுமையிலே பிடிக்க மாட்டேன் என்று சொல்லலாமா இல்லையா? எவ்வளோ இது ஒரு வாய்ப்பு பாருங்க. மௌத்துக்கு சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் ஒரு ஆளை போய் சந்திக்கணும், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் நினைப்போ சந்திக்கவே முடியாமல் போயிடும். அவர் மொத்துங்கிற செய்தி வந்தோன்னா நம்மளுக்கெல்லாம் படப்படுத்து போயிடும். சார் அவரை சந்திக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி மூத்தாயிட்டார் அப்படின்னு யோசிப்போமா இல்லை? அதனால அதுக்கு முன்னாடியே காலையில் இருந்து அல்லாஹ்வோடு நான் பேசணும். என்னை யாராவது காயப்படுத்தினா அல்லாஹ்வே நான் அவரை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அப்படி சொல்லணும். நம்ம அவரை காயப்படுத்தணுங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் மன்னித்தால் அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் என்று சொன்னார். கண்ணியத்தை அதிகப்படுத்தலாம். இங்க நம்ம என்ன போடுறோமோ அல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்தது. அல்லாஹ் எப்படி சொல்றா பாருங்க, தஜிதூஹு இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல கிடைக்குங்கிறாங்க. இப்போ ஒரு பேரிச்சம்பழம் போட்டோம் சதக்கா, போய் பார்த்தா பேரிச்சம்பழம் இருக்கும். ₹1 போட்டோம், போய் பார்த்தா ₹1 இருக்கும். ₹1 இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் உஹது மலை அளவு இருக்கும். அந்த ₹1 பல கோடி ரூபாவா இருக்கணும். சரி, நம்மளுக்கு எதுக்கு அங்கே பேரிச்சம்பழம்? நம்மளுக்கு எதுக்கு அது பல கோடி ரூபாய்? இங்கே ஜன்னத்தில் எதுக்குங்க? ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் தஜிதூஹு இந்தல்லாஹ், எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறான். அப்ப நம்ம ₹1 சதக்கா செய்தால், இல்ல ஒரு ₹10 சதக்கா செய்தால் மறுமையில ₹10 கிடைக்குமா? இல்ல அது பல கோடி ரூபாயா கிடைக்குமா? பல கோடி தான், ஆனாலும் கோடியாக கிடைக்காது, கூலியாக கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய? அந்த பேரிச்சம்பழத்தை வைத்து என்ன செய்ய? அல்லது அந்த ஆடையை, ட்ரெஸ்ஸை இதை வைத்து என்ன செய்ய? அதை அல்லாஹ் கூலியாக கொடுப்பான். இந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு நிறைவா இருந்துச்சு.
வரலாற்றில் ஒரு அழகான ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை எத்தனை முறை கேட்டாலும் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க சஹாபாக்கள், இப்படி வாழணுங்கிற மாதிரி தோணும். அப்படி ஒரு சிறந்த ஒரு வரலாறு. காரணம், அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற கொஞ்ச நேரத்தில் மறுமைக்கான எல்லாவற்றையும் முற்படுத்திடணும். போடுற நம்ம பேசுகிற எல்லாம் முதல்ல அங்கே போய் விழுந்துருது. ஒருத்தனுடைய உள்ளத்தை போய் காயப்படுத்துதோ இல்லையோ அல்லாட்ட போய் விழுந்துருது. அது நன்மையை செஞ்சாலும் சரி. இந்த நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்டு. ஒரு ஒரு ஊரில், அந்த ஊர் சொல்லலை, அந்த ஊரில் என்ன செய்வார்னா, ஒருத்தர் ஒரு ஏழை தான். வாரம் இந்த மேட்லாம் இருக்குல்ல, இப்போ தான் இந்த மாதிரி மேட்லாம் வந்துருச்சு. கால் தொடச்சிட்டு வர்றதுக்கு மேட்லாம் போட்டுருக்குறாங்கல்ல, அது மாதிரி இந்த படிக்கட்டுலாம் போட்டிருப்பாங்க. இதை என்ன செய்வாருண்டா, வாரம் ஒரு வியாழக்கிழமை, யார்ட்டையும் சொல்ல மாட்டார், அப்போ உள்ள பள்ளி நிலவரம், என்ன செய்வார்னு சொன்னால் சைக்கிளில் வந்து அது மொத்த மேட்டையும் கட்டிக்கிட்டு கொண்டு போய் ஆத்தாங்கரையில் கொண்டு போய் ஆற்றுல துவைச்சிட்டு அலசி அவரே காய போட்டு கொண்டு வந்து பள்ளிவாசலில் வியாழக்கிழமை லுகருக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருவார். காலையில் சுபுக்கு பிறகு எடுத்து போவார். ஊர் சைடெலாம் தெரியும், காலைல போயிட்டா மத்தியானம் ஜும்மாவுக்கு தான் வருவாங்க, இல்லை லுகருக்கு தான் வருவாங்க. அப்போ காலை சுபுக்கு பிறகு கொண்டு போயிட்டு லுகருக்குள்ளே காய வச்சு கொண்டு வந்து போட்டுருவார். இப்படி அவர் வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்கிறார். யாரோ ஒருவர் செய்கிறார், இங்கே பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஏண்டா அவர் செய்த இஹ்லாஸான அமல். அது இஹ்லாஸ் அமல். இன்னொரு செய்தியும் நான் படித்திருக்கிறேன். என்னண்டா, ஒரு ஊரில் ஒருவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஊர் சைடு இப்பெல்லாம் ரொம்ப வசதி ஆயிடுச்சு, ஏசி வரை வந்துட்டோம், ஏதாவது பல்போ ஏதாவது ஒரு இதோ கொஞ்சம் லிப்பர் ஆயிடுச்சு இல்லை எரியலைன்னு சொன்னால் அதே மாதிரி பல்பை கேட்டுக்கெல்லாம் இருக்க மாட்டார், அவரே கொண்டு போய் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுருவார். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எரியலை, அப்புறம் எதுக்கு இந்த எங்காச்சு மோதினால் என்னாச்சு, இப்படிதான் தேடுறோம். இப்படி தேடுற நம்ம நிலை எப்படி இருக்குது. ஆனால் பார்ப்பாங்க ஒரு நாள் 2 நாள் அவங்களே கொண்டு போய் கலெக்ட் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுருவாங்க. இப்படி பல நாளாக செஞ்சிருக்கிறாரு. இப்படிலாம் நிறைய பேர் மௌத்து வரைக்கும் செய்வாங்க அந்த அமலை. என்னண்டா, நாம் முற்படுத்துகிறத அல்லாஹ்விடத்தில் போய் விழுகிறது. எதை செய்யறோமோ அது கூலியாக போகும். நம்மளை பின்னாடி தான் எல்லாம் கூப்பிடுறான், முன்னாடி நம்ம அமலை கூப்பிட்டுடுறான். முன்னாடி நம்ம அமலை கூப்பிட்டுறாங்க, அது போகும்போது நம்மளுக்கு கவலை வரல. அதனாலதான் பாருங்களேன், நல்ல அமலா முற்படுத்தி வச்சுக்கிறவங்க கவலை இல்லாம போவாங்க. அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு, எல்லாம் நல்லதா போயிடுச்சு, என்ன கவலை இருக்குது, கவலையே வராது. அப்ப நன்மைகளை நீங்கள் முற்படுத்தினால் என்னிடத்தில் இருக்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். தொலைஞ்சு போகல, தொலைஞ்சே போகல. நம்ம பணத்தை போட்டுட்டா, இங்க போட்டுட்டா, இங்க போட்டுட்டா, பேங்க்ல போட்டாவே பயமா இருக்கு, தொலைஞ்சு போயிருக்கு. ஆனா நீங்க கொடுக்கிற அந்த தர்மம் அல்லாஹ்விடத்தில் இருக்குதுங்கிறான். எப்படி பாருங்க, நம்ம வச்சுக்கிற எல்லாமே காலி ஆயிடும். ஆனால் ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்விடத்தில் எதை நீங்கள் தந்தீர்களோ அதுதான் பாக்கியாக இருக்குங்கிறான். அதான் இருக்குதுங்கிறான். அதனாலேயே சஹாபாக்கள் எல்லாத்தையும் முற்படுத்தி வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில ஒருத்தவங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு, அவங்களுக்கு பேர் ரம்லாம்பாங்க. ரமலான்னு பேர் ரம்லா. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு யாரு போங்கண்டா, அபு சுஃபியானுடைய மகனார். உங்களுக்கு தெரியும், அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரியாகத்தான் இருந்தாங்க, பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க ரலியல்லாஹு. அவங்களுடைய மகளாக தான் இவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தபோது அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரல, அவங்க எல்லாம் பின்னாடி தான் வந்தாங்க. அவங்க மனைவி ஹிந்தாவும் பின்னாடி தான் வந்தாங்க இஸ்லாத்துக்கு. ஆரம்ப காலத்தில் எல்லாருமே எதிரியாக தான் இருந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு கொண்டது இவங்க தான். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அதுக்கு முன்னாடியே இஸ்லாம் ஆயிட்டாங்க. வாப்பா அம்மா இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே மகனார் இஸ்லாம் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய நசீபு பாருங்க. வாப்பா அம்மா அப்புறம் தான் முஸ்லீம் ஆகுறாங்க. எப்படி முஸ்லீம் ஆகுறாண்டா, இவங்க அக்கா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹுடைய சகோதரி. அக்கா வீட்டுக்கு சின்ன பிள்ளை வரும் போகும்ல, அக்காவை பக்கம் வருவாங்க போவாங்கல்ல, இப்படி வந்து போறதில்ல. அக்கா வீட்டில் இருக்கிறது மச்சான பா, ஒரு வகையில் ரசூலுல்லாஹ் மச்சான். அப்படி வந்து போகிறது பேசுறது, முஸ்லீம் ஆகிட்டான். வகி எழுதுகிற பொறுப்பு இருந்துச்சு. சின்ன வயசுலேயே
ஒரு பக்குவமான வயசுல ரசூலுல்லாஹ் வஹி எழுதுகிற பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிறைய பேர் பார்க்க வருவார்கள், நிறைய பேர் சந்திக்க வருவார்கள். தூதுக்குழுக்கள் வரும், தலைவர்கள் வருவார்கள், சில அரசர்கள் எல்லாம் வருவார்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க. அப்படி வந்த ஒருவர் தான் ஒரு அரசர்களில் ஒருவர், யமன் நாட்டு அரசர்களில் ஒருவர். அவர் பேர் வாயில் இப்னு ஹுஜர். அவர் வருகிறார். அப்ப சிற்றரசராக அந்த பகுதியில் இருந்தார்கள். அவர் தான் அந்த பகுதியினுடைய கடைசி அரசர். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்துடுச்சு. அவர் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருகிறார், ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார், பேசுகிறார், உரையாடுகிறார். ரசூலுல்லாஹ் விருந்தாளிகள் வந்தா கண்ணியப்படுத்துவாங்க. பேசிட்டாங்க, பழகிட்டாங்க, எல்லாம் பேசியாச்சு, முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் புள்ள இருந்தாங்க, யார் மாவீரர் இல்லை, கொஞ்சம் இளம் புள்ள. உடனே என்ன செஞ்சா, இங்கே வா மாவியான்னு கூப்பிட்டாங்க. உடனே ஓடி போனாங்க. இவங்களை கூட்டி போய் அந்த இடத்துல அவங்கள கெஸ்ட்டில் தங்க வச்சுட்டு, ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு அப்புறம் அனுப்பி வச்சிடணும், அங்கே கூட்டிகிட்டு போங்க. அப்போ உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. மச்சாங்கிற பார்வையை விட ரசூலுல்லாஹ்ங்கிற பார்வை தான் சஹாபாக்கள்ட்ட அதிகமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்னு தான் பார்ப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பார்வை இப்படி இருந்ததுனால அவர்கள் எவ்வளவு உயர்வுக்கு வந்தாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வாக பார்க்கணும்னு இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்ததே சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க பார்வையில தான் இந்த உம்மத்தை எல்லாரும் பார்க்கணும். சித்திக் நாயகம் பார்த்தாங்கல்ல ரசூலுல்லாஹ்வை, அந்த பார்வையில பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. வந்தாங்க, கூட்டிட்டு போலான்னு வெளியே வந்தப்ப வாயில் இப்னு ஹுஜர் அரசர்களுக்கே உண்டான குதிரையில வந்திருந்தார். அரசர்கள் கொஞ்சம் இன்னைக்கு சிஎம்மா கலெக்டர்லாம் வந்தா என்ன மாதிரி கார்ல வருவாங்க. அப்ப அரசருக்கே உன்ன குதிரை வராது, அரசருக்கே உண்டான ட்ரெஸ்ஸை மாட்டி இருக்கிறாரு. இளவரசர் அல்லவா, அவருக்குரிய செப்பல் போட்டிருக்கிறார். வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்த்தா பாலைவனமாக இருக்கிறது, மணல் கொதிக்கிறது. பாலைவன மணல் எப்படி கொதிக்கும்? பாலைவன மணல் ரொம்ப மோசமாக கொதிக்கும். ஒரு கவிஞர் சொல்லுவார்ல, அரபு நாட்டின் பாலைவனம் என்ன செய்கிறது? அரபு நாட்டின் பாலைவனத்தை சூரியன் சுட்டரித்தது, பாலைவனமோ சூரியனை சுட்டரித்தது அப்படி என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு பாலைவனத்திலே சூடாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அந்த அளவு மோசம். வெளியே வந்து பார்த்தோம். ஆனால் முஆவியா ரலியல்லாஹுவுக்கு போட்டுக்கொள்ள செருப்பு இல்லை, போட்டுக்கொள்வதற்கு செருப்பு இல்லை. யாரு தெரியுங்களா? முஆவியா ரலியல்லாஹு இந்த தீன, இந்த இஸ்லாத்தை கலீஃபாக்களுக்கு பிறகு ஒரு இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்திய பெரும் மகனார். சாதாரண ஆள் இல்லைங்க முஆவியா ரலியல்லாஹு. அவங்களுடைய காலத்தில் இஸ்லாம் பரவிய சதுர மைல பார்த்தா பிரமிச்சு போயிடுவோம். அப்படி கொண்டு போய் நிறுத்தினாங்க கலீஃபாக்களுக்கு பிறகு. இந்த தீன ஆசியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கொண்டு போனாங்க முஆவியா ரலியல்லாஹு தஆலா. சாதாரணவர்கள் இல்லை. அதனால ஒரு தடவை சின்ன குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போறாங்க முஆவியா ரலியல்லாஹு. தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா எந்திரடான்லாம் சொல்லலை, தட்டிலாம் கொடுக்கல, அம்மா அம்மாடி அப்படிலாம் சொல்லல. நம்மெல்லாம் புள்ள விழுந்துட்டா அம்மாடி அல்லாஹோ அப்படிலாம் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லல. என்ன சொன்னா தெரியுமா? நீ அரசல் ஆளுகின்ற பிள்ளை, நீ ஒரு தலைவரின் பிள்ளை, விழுந்து கிடப்பதற்கு பிறந்தவன் அல்ல, எழுந்திருச்சு வா அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா. விழுந்து கிடக்க பிறந்தவன் அல்ல, விழுவதற்கு விழுந்து கிடப்பதற்கு நான் உன்னை பெக்கவில்லை, எழுந்திருச்சு வா அப்படின்னு சொன்னான். தூக்கி விடல அந்த அம்மா. அப்படிதான் முஆவியா ரலியல்லாஹு வளர்த்தாங்க. அவங்க பிறக்கின்ற போதே இவர் அரசராக ஆகுவார் என்று ஜோசியக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள். எந்தாட்ட பின்னாடி அவங்க அம்மா பெரிய இஸ்லாம் ஆகிட்டாங்க அவங்க. சரி, அப்படிப்பட்டவங்க முஆவியா தம் பிள்ளைகளை கூட கண்டிஷனாக வளர்ப்பாங்க. இப்படி தான் வளர்க்கணும் பிள்ளைய அப்படின்னு சொல்லி. அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் யஸீத் என்பவர். சரி, அது வேற ஷியாக்கள் வேற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா நான் முஆவியா ரலியல்லாஹு அழுத்தி சொன்னது காரணம் இந்த ஷியாக்கள் இப்படி திரிக்கிறாங்கிறதுக்கு. முஆவியா ரலியல்லாஹு வெளியே வந்து பார்த்தா போட்டுக்குள்ள செருப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, கொண்டு போய் உடனுமே எப்படி விடுவது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் செருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, செருப்பு இல்லை நான் இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. உடனே என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வாயில் இப்னு ஹுஜர்கிட்ட பேசுறாங்க.
நான் உங்கள் கூட வந்துடுறேன், நான் தானே வழிகாட்டணும், உங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறேன். காரில் கூட யாருக்காச்சும் வழிகாட்டினா முன்னாடி உட்காந்துக்கிட்டு வழிகாட்டுவோமா இல்லையா? முன்னாடி உட்காந்து ரூட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூகுள் மேப் வந்துருச்சு. முன்னாடி உட்காந்து வழிகாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. தெருவுக்கு போகிறதுக்கு அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க லெஃப்ட் ரைட்டு. நான் உட்கார்ந்து கொள்கிறேன், என்னையும் உங்க குதிரையில் அழைத்து போங்கள் என்று சொல்கின்ற போது, நான் அரசர், இளவரசர், என் குதிரை ரொம்ப உயர்தரமான குதிரை. குதிரைங்கிறதுக்கு ஒரு மவுஸ் இருக்கு அரபு நாட்டில். அரசர்கள் வச்சிருக்கிற குதிரைக்கு எப்படி இருக்கும் மவுஸ்? இன்னைக்குள்ள காஸ்ட்லியான கார் மாதிரி. இந்த குதிரையில் ஏறுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். செருப்பு போட கூட தகுதி இல்லாத வறுமையில் இருக்கிற நீ அரசாளுகின்ற இளவரசாக இருக்கிற என் குதிரையில் ஏற தகுதி இல்லை. ஏண்டா வாயில் இப்னு ஹுஜர் இஸ்லாத்தின் நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்குள்ள வந்த ஆழமாக ரசூலுல்லாஹ் இப்பதான் சந்திச்சிருக்கிறார். அதனால் அவர்கள் அந்த இளவரசனுடைய அந்த நினைவில் இருந்து கொண்டு பேசுகிறார்கள். ஆனா வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு பின்னாடி பெரிய சீதவி ஆயிட்டாங்க, பெரிய மாற்றத்துக்காடாங்க. இந்த சஹாபாக்களை வச்சுதான் அல்லாஹ் நம்மளுக்கு பல பாடங்களை தருவான், பல பாடங்களை தரான். யாரையுமே ஒரு சைடு வரலாறு சொல்லும் போது என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கூட சிந்திக்க கூடாது, அப்படி சிந்திக்கவே கூடாதும்பாங்க. அதுக்கு ஒரு செய்தி சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குரான்ல வருது. குரான்ல அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, மூத்தானவர்களை எப்படி நீ ஹயாத்தாக்குவா அப்படின்னு கேட்பாங்க. கைஃப துஹில்லாஹுல் மௌத்தா, கைஃப துஹில் மௌத்தா, மௌத்தானவர்களை எப்படி நீ ஹயாத்தாக்குவாய்? அவங்க அப்படியே கேட்பாங்க, அரினி அம்பு, நான் அதை பார்க்கிறேன், எனக்கு காட்டு என்று சொல்லுவார். மூத்தானவர்களை எப்படி இருப்பார்? அல்லாஹ் கேட்பான், லம் துமின், நீங்க நம்பலையான்னு கேட்பான். நான் நம்பிட்டேன், வலாக்கில்லி யத்ம இன்ன கல்வி என்று சொல்லுவான். எனக்கு மனசுக்குள்ள சில சில கேள்வி கணைகள் இருக்குமா இல்லையா, அதை சரிபடுத்துவதற்காக கேட்கிறேன், நான் நம்பிக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆயத்து இறங்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு தானே இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினோடனே சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. ஓதுகின்ற போது சஹாபாக்கள் ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க, பாருங்க இப்ராஹிம் நபி சந்தேகப்பட்டாங்க, நம்ம நபி சந்தேகப்படலை. மூத்தானவங்களை எப்படி எழுப்பாட்டுவா, எப்படி எழுப்புவான்னு ஒரு சந்தேகத்தில் கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி. ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கல. இப்ராஹிம் நபி சந்தேகிக்கிறாங்க, ஷக்க இப்ராஹிம் நபி சந்தேகிக்கிறாங்க. ஆனா நம்ம நபி லம் தஷுக்கு நபியினா, நம்ம நபி சந்தேகப்படலையே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்ராஹிம் நபியினுடைய கண்ணியம் குறைக்கப்படுவதை போல பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூலுல்லாஹ் இதை எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஒரு இடத்துல எப்படி அதை புரிஞ்சுக்கிறோனுங்கிறதுக்கு ஒரு நிகழ்வை தருகின்ற போது இவங்க இப்படியா இருந்தாங்கன்னு பார்த்துடக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு முன்மாதிரின்னு பார்க்கணும். முன்மாதிரிக்கு அந்த மக்களை வாழச் செய்கிறான் அல்லாஹ், சஹாபா பெருமக்களை. அதற்காகத்தான் இந்த உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வநஹனு நஷுக்கு அஹக்கு மின் ஷக்கி இப்ராஹிம். இப்ராஹிம் நபி மட்டும் சந்தேகப்படாமல் இருந்திருந்தால் நாம் அதைவிட கூடுதலாக சந்தேகப்பட்டிருப்போம். நாம் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக இப்ராஹிம் நபி சந்தேகப்பட்டார்கள். அவங்க கேள்வி கேட்க போய் தானங்க நம்மளுக்கு விளக்கம் கிடைச்சிச்சு. அந்த விளக்கம் மட்டும் கிடைக்கலண்டா நம்ம இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம், ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்க வைத்து அல்லாஹ் சொன்னான், லகத் கான ஃபீ இப்ராஹீம் உஸ்வத்துன் ஹஸனா, அந்த இப்ராஹிம் நபியிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு என்று சொன்னான். எப்படி பாருங்க. அது மாதிரிதான் சஹாபாக்களிடத்தில் நடைமுறை நிகழ்த்தி நமக்குள்ள சந்தேகத்தை எல்லாம் போக்க வைக்கிறான். ஒரு நிகழ்வு சஹாபாக்களை பற்றி வருகின்ற போது ஏன் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று நினைப்பதை விட நாம் இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அந்த பெருமக்களை அல்லாஹ் இப்படி நடத்தி இருக்கிறான் விளங்கணும். இதுதான் இந்த சஹாபாக்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஏன் வண்டி மேல ஏறுறது, குதிரை மேல ஏறுறதுக்கு உனக்கு அருகதை இல்லை. மாவியரை எல்லாம் சின்ன புள்ள பெருசா எடுத்துக்கல, சரிங்க
வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நடக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் கால் சுடுது, ரொம்ப சுடுது, தாங்க முடியல, துடிக்கிறாங்க. சொல்றாங்க, சீதேவி உங்க காலில் செருப்பு போட்டிருக்கு, அதை தூக்கி கொடுக்கல. அரசர்கள் போட்டிருக்கிற செருப்பு எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு காஸ்ட்லியா போட்டிருப்பாங்க. ஏங்க அவங்கவுங்க வசதிக்கு செப்பல் வாங்கி போடுறோமா இல்லையாங்க? எல்லாம் 500 300 செருப்பா போடுறோம், 2000 செருப்பு போறோம், 5000 செருப்பு போறோம்ல. வாட்சில் 2 லட்சம் 2 கோடி வரையும் கட்டுறாங்க. அப்ப அரசர்கள் எப்படி போட்டிருப்பாங்க? இது அரசர்கள் மாட்டுகின்ற செப்பல். இந்த செப்பலை போடுவதற்கு உனக்கு என்ன அருகதை? உனக்கு அதுக்கும் அருகதை இல்லை என்று சொல்கிறார்கள். எப்படி இருக்கு? அவர்கள் நார்மலான லைஃபை சொல்றாங்க. அரசர்களுக்கு அரசர் போடுறத போடுவாங்க. நம்மளும் சரி சில இடத்துல போய் உட்கார மாட்டோம், இதெல்லாம் அவங்க உட்கார்றது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கும் சரி வாப்பாவுடைய சேர்ல போய் நம்ம உட்கார மாட்டோம், கண்ணியத்தை வாப்பாவுடைய அந்த நிலையில பேசுறாங்க அவங்க. பின்னாடி அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பது வேறு. கடைசியாக கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல கொண்டு விட்டுட்டு வரலாம்னு சொல்றதுக்கு முன்னாடி நடக்க முடியல. அப்பதான் சொல்லுவாங்க, நீங்கள் போகின்ற போது அந்த குதிரையினுடைய நிழலில் நான் வந்து கொள்ளுகிறேன். குதிரை போகுமா இல்லையா? அந்த நிழலில் நான் வந்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் அதில் நடந்து கொள்கிறேன். என் குதிரையில் வருவதற்கும் தகுதி இல்லைதான், ஆனால் நடந்து கொள்ளும் என்று சொல்லுவார். நிழல் என்ன பெரிய இதா அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிறாரு. போயிடுச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. பின்னாடி மாவீரர் அல்ல பெரிய அரசராக ஆக்கினான். பெரிய பிரம்மா. இன்னைக்கும் உமையாக்கள்னு நீங்க கூகுளில் தட்டி பார்த்தா ரப்பே அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் பண்ணியிருக்கிறான். அதுக்கெல்லாம் லீடர் யாருடா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஹலீஃபாக்களுடைய 10 30 35 ஹிஜ்ரிக்கு பிறகு இந்த தீனை கொண்டு போய் பெருசாக்குனது உமையாக்கள். அதன் பிறகு கல்வியில பெரும் மறுமலர்ச்சி உண்டாக்குனது அப்பாசியாக்கள். ஒவ்வொரு கிலாபத்தும் ஒரு புரட்சியை பண்ணியிருக்கிறாங்க. யாரையும் குறைச்சலாம் சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாம் பெருசா வளர்ந்தது இவர்களுடைய காலத்தில். இவர்கள் பெரிய அரசராக மாறியதற்கு பிறகு இவருக்கு வயசாயிருச்சு, வாயு கூட கொஞ்சம் இருக்கு. இவர்கள் பெரிய ஆட்சியாளராக உட்கார்ந்து இருக்கிறார்கள். வயசான காலத்திலே கம்பை ஊண்டிக் கொண்டு ஹலீஃபாவை பார்ப்பதற்காக வந்து நிற்கிறார்கள். ஹலீஃபாவை பார்த்து வைக்கும் போது அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. வந்திருப்பது இவர்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது. உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவுடன் முஆவியர்கள் தெரிந்து கொண்டார்கள். முஆவியர்கள் தெரிந்து கொண்டார்கள் இவர் வாயில் இப்னு ஹுஜ்ர் என்று. ஆனால் வாயில் இப்னு ஹுஜ்ர் ரலியல்லாஹுக்கு இது முஆவியா என்று தெரியவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. ஏனால் வயசாயிடுச்சு. உடனே என்ன செய்கிறார்கள் முஆவியர்கள்? அரசரே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அழைத்து போய் உட்கார வைக்கிறார்கள். யார்? முஆவியர்கள். இதுவரை அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்களே அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார வைக்கிறார்கள். அவர்கள் பிரமித்து போகிறார்கள். இந்த அரசர் இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் அப்படி. உட்கார்ந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க முஆவியர்கள். தெரியுமே, நீங்கள் முஆவியத்து இப்னு அபூ சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகனான முஆவியா தானே? முஆவியாக்களின் பெரும் ஆட்சியாளர் நீங்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். இப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாம் யார் என்று தெரியுது, நாம் தெருவில் நடக்க வைத்தமே அது இவர்தான் என்று அவர் புரிந்து கொள்ளவில்லை. சின்ன வயசாக இருந்ததனால் அவர்தான் இவர் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறார்கள் ஒரு செய்தியை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா இவன் தானே தெரியுது, நம்ம குதிரையில ஏத்தாம செருப்பை கொடுக்காம நடக்க வைத்தமே இவங்க தானே தெரியல. உடனே முஆவியா ரலியல்லாஹு ஞாபகப்படுத்துறாங்க, இப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறார் பெரியவன். முஆவியா ரலியல்லாஹு கீழே உட்கார்ந்து இருக்கிறார்கள், வந்த விருந்தாளி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை அரசவையே பார்த்ததில்லை. அரசர் தானே உட்காரணும், வித்தியாசமா பார்க்கிறாரு. இப்படி ஒரு நிகழ்வு ஞாபகம் இருக்கா உங்க வாழ்நாளில்? ஒரு தடவை முஹம்மது ரசூலுல்லாஹை சந்திக்க வந்த போது ஒரு சிறுவராக ஒருவர் இருந்திருப்பார்.
அவர்களை வழி அனுப்ப வருகின்ற போதே உங்களோடு சேர்ந்து வருவதாக சொன்ன போதே ஏறுவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னீர்களே, உங்களுடைய செருப்பை தாருங்கள் என்று சொன்ன போது அதை மாட்டிக்கொள்வதற்கு அருகே இல்லை என்று சொன்னீர்களே, நிலையில் வரட்டுமா என்று கேட்ட போது வேண்டுமென்றால் அதில் வந்தவர்கள் என்று சொன்னீர்களே, அந்த சிறுவனை பற்றி ஞாபகம் இருக்கிறதா என்று இருக்கிறது என்று சொன்னார்கள். அது யாரு தெரியுமா? யார் என்று கேட்கிறார். அவர்தான் முஆவியா இப்னு அபீ சுஃபியான். நீங்கள் யாருக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முஆவியா தான் அவர் தான் இங்கு இருக்கிறார் என்று சொன்ன போது வயதான வாலிபன் உடனே எழுந்திருத்து விட்டார். நீங்கள் பதற்றப்பட வேண்டாம், நீங்கள் தடுமாற வேண்டாம், நீங்கள் மீண்டும் அமர வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் அவர்களுடைய தோல் கொஞ்சத்தை தடவி கொடுத்து திரும்ப உட்கார வைக்கிறார். உங்களை ஞாபகப்படுத்துகிறேனே தவிர, ஆனால் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதை என்னுடைய கடமை இப்படிதான் தர வேண்டும் என்று சொல்றார். நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்த போது நீங்கள் அரசராக வந்து சந்தித்தீர்கள். எங்கள் நபி உங்களை கண்ணியப்படுத்தினார். உங்களை இதுவாறு உட்கார வைத்து அழகு பார்க்கிறார்கள். உங்களை உட்கார வைத்து கண்ணியப்படுத்தினார்கள். அதை நான் கடைபிடிப்பதற்காக உங்களை நான் இங்க உட்கார வைத்து கடைபிடிக்கிறேன் என்று அழகு பார்க்கிறேன் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். நீங்க எப்படி எல்லாம் பழிவாங்கப்படுது அரசால் எப்படி எல்லாம் பழிவாங்கப்படுது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, மக்களும் பழிவாங்கப்படுகிறோம். ஆனால் அங்கு நடைபெற்ற காட்சிகளை பார்த்தா என்ன அந்த சஹாபாக்கள் உள்ளத்தில் இருந்தது? நாம் எதை பொருட்படுத்துகிறோம்? ஒருவரை மன்னித்தால் அது அல்லாஹ்விடத்தில் போய் சேருகிறது. தவறு செய்தவருக்கு உதவி செய்து கண்ணியப்படுத்தினார், அதுவும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்கிறது. மன்னிக்கிறது ஒரு கட்டம், தவறு செய்தவருக்கே கண்ணியப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம். எப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள் மக்கள்? இந்த ஆயத்து தான் அவர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய வழிகாட்டலில் நாம் பார்க்க முடியும். இப்னு உமர் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். இப்னு உமர் இல்லாம போயிட்டு இருக்கிறார். கூட ஒரு அடிமை போயிட்டு இருக்கிறார். இப்னு உமர் இல்லா வசதியா இருந்தவங்க, ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க. இப்னு உமர் இல்லா உமருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ஹதீஸ்ல பார்க்க ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அப்படியே கண்ணிலே வச்சு பார்த்தவங்க. அவ்வளவு பெரிய சார். அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்துல இருந்தாங்க, சித்தீக் நாயன் காலத்துல இருந்தாங்க, உமர் நாயன் காலத்துல இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல இருந்தாங்க, அலி நாயன் காலத்துல இருந்தாங்க, அதற்கு பிறகு ஹசனாருடைய காலத்துல இருந்தாங்க, ஹுசைன் ரலியல்லாஹுவை சந்திச்சு அவர்களோடு ஃப்ரெண்டாக பல இடங்கள்ல பணியாற்றினாங்க. முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்துல இருந்தாங்க ஆட்சி காலத்துல. அதற்கு பிறகு யஸீத் இப்னு முஆவியா அவருடைய ஆட்சி காலத்திலே இருந்தாங்க. பல ஆட்சிகளை பார்த்தவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. நீண்ட ஆயுள், பரக்கத்தான் ஆயுள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். வசதி அப்படி ஒரு வசதி இல்ல, ரொம்ப உயர்தரமான பாக்கெட்ல எப்படி பணம் இல்லாம போகவே மாட்டாங்க வெளியே. அவங்கள எழுதுவாங்க. இன்னைக்கு நீங்க கூகுள்ல எல்லாம் தட்டி பாருங்க, அவங்களுடைய வரலாறு எடுத்தோடனே அஸ்ஸுஹால் வல் இன்ஃபாக் தான் போடுவாங்க. சொத்தெல்லாம் இருக்கும், ஆனா உன்னையும் அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. பாக்கெட்ல ஏங்க எடுத்துக்கிட்டு போறீங்க? யாராச்சும் கேட்பாங்களே, அதுக்காக கொண்டு போறேன் அப்படிப்பா. நம்மள வச்சுக்கிறதுக்கு தான் கொண்டு போறோம். பாக்கெட் ஏதாவது ஒரு வச்சுக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு சஹாபாக்கள் அப்படியே பணத்தோடு வீடு திரும்பியதான் கிடையாது. நம்மளாம் வீட்டுக்கு பணத்தோட வர்றோம், திரும்ப பணத்தோட போனாதான் வீட்லயும் மரியாதை நம்மளுக்கு இல்லைன்னா ஏமாலின்னு பேர் சொல்லிடுவாங்க. ஆனா சஹாபாக்கள் பெரிய பணத்தோடு வந்தா திரும்பி பணத்தோட போக மாட்டாங்க. யாரோ ஒரு இடத்தில் கொடுத்து விட்டு அண்ணாவிடத்தில் பதிவு செஞ்சுட்டு தான் போவாங்க. இவரும் முறையில் அப்படி போயிட்டு இருக்கிறார். பெரிய காலத்துல போயிட்டு இருக்கும் போது கூட அடித்து உயர்தரமான குதிரை எல்லாம் வச்சிருந்தார். ஒரு கோவில் கழுதையில ஏறி போயிட்டு இருக்கிறார். தலப்பா கட்டி இருக்கிறார். தலப்பா கட்டிட்டு இப்படி போயிட்டு இருக்கும் போது கூட அவங்க போயிட்டு இருக்கும் போது அடிமையும் ஒருத்தர் ஏற்ற மாதிரி ஒரு நாட்டுப்புற வாசி வந்தாராம். வந்து அந்த இவ்வளவு உமர் அப்படின்னு கேட்டா, நீங்க உமர் இல்லையா அவருடைய மகன் தானே அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல, பெரியவங்க கேட்பாங்கல்ல, யாராச்சும் நீ அவ மகன் தானே, நீ அவர் மகன் தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல. நம்மளுடைய அக்காவுடைய தோஸ்து யாராச்சும் ஏதாவது கேட்பாங்க, நீ அவர் பையனா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க கடைசி நம்ம போயிடுவோம் ஈஸியா. ஆனா ஐயோ இவன் உமர் இல்லை அப்படி கிடையாது. நீங்க உமர் இல்லையா அவருடைய மகன் தானே அப்படின்னு கேட்டோன்னே ஆமான்னு சொன்னாங்க. பட்டு கோவிலுக்கு வந்துட்டு இறங்கிட்டாங்க.
எனக்கு ஒன்றும் புரியல. உடனே இறங்கி இந்த தலையில இருக்கிற தலப்பா இருக்குது பாருங்க, இந்த தலப்பாவை கழட்டி அவர் தலையில வச்சாங்க. கேள்வி கேட்டாரு அவர் தரப்பு. அவங்க போட்டிருந்தாங்க மேலான ஒண்ணு போடுங்க, அரபுகளே ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கட்டி அவருக்கு மேல போட்டு விட்டாங்க. இவங்களே போட்டு விடுறாங்க, அல்பசா அப்படியே வருது, அவங்களே மாட்டி விடுறாங்க. தலப்பாங்க அவங்களே வச்சு விடுறாங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலை கழுதரிச்சு அவங்க டிராவல் பண்ணியிருந்தாப்ப அதை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதுல ஏறி போக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இதுல ஏறி போக வாப்பா. அவரும் வாங்கிட்டு ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. கோவில் கழுத்துல வந்தவங்க ஒரு கேள்விதான், இது உமரில்லாவுடைய வாப்பான்னு கேட்டாங்க. ஒண்ணுமே பேசல. நம்மளே எத்தனை பேர் இப்படி விசாரிக்கிறாங்க. உடனே சட்டை போட்டுமே இருக்கிறத பாக்கிட்டு வர பணம் இருக்குது. ஏன்னா இப்ராஹிமுடைய வரலாறு நீங்க எழுத பாருங்க, அவர்கள் பணம் இல்லாமல் பிந்திய காலத்தில் போகவில்லை. எதற்காக பணத்தை எடுத்து போவார்கள்? கொடுப்பதற்காக எடுத்து போவார்கள். அதை வெளியே போடக்கூடிய ஆடையிலே வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நம்ம என்ன செய்வோம்? பணத்தை கொடுப்போம், சட்டையை கொடுத்தா பணத்தை எடுத்துக்கிட்டு கொடுப்போம். இவர்கள் பணத்தோடு சட்டையை கொடுக்கிறார்கள், பத்த கோவில் கழுதையை கொடுக்குறாங்க. தலப்பாயை மட்டும் யாரும் விட மாட்டாங்க. சில பேருக்கு தலப்பாங்கிற அரபுகளுக்கு உண்டான அடையாளம், தலப்பாவை தூக்கி கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு நீங்க போக வாப்பாங்க. இவங்க நடந்து போறாங்க. கூட இருக்கிற அடிமைக்கு ஒண்ணும் புரியல, என்ன செய்யறது? அவரு என்ன கேட்க விட்டாரு? உங்களை ஒண்ணுமே கேட்கலையே, நீங்க உமரில்லாவுடைய மௌனான்னு கேட்டாரு, அதுக்கு இப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க அப்படி, ஏதாவது கொடுக்கறதா ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போகலாங்க அப்படி. அப்ப இவரும் உமரில்லா சொன்னாரா, இவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாது. இவருக்கு ஒரு தந்தை இருந்தார். இவருடைய தந்தை எங்களுடைய தந்தைக்கு நண்பர். இவருக்கு ஒரு தந்தை இருந்தார். இவருடைய தந்தை எங்களுடைய தந்தைக்கு நண்பராக இருந்தார். அதனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, உங்கள் தந்தை யாரை விரும்பினாரோ அவருக்கு நீங்கள் செய்கிற தர்மம் தான் தர்மத்தில் சிறந்த தர்மம். இன்ன அபர்கள் பிர்ரி கான ரஜுலு உத்தபி. சிறந்த தர்மம், சிறந்த நன்மை என்ன தெரியுமா? பாப்பா யாரை நேசிச்சாரோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் சிறந்த தர்மம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார். அதுதான் சிறந்த நன்மை என்று சொன்னார்கள். அந்த சிறந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த வேலையை நான் செய்தேன். இந்த மாதிரி சிறந்த நன்மை எனக்கு கிடைக்காது. ஏனால் ஒரு ஹைர் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான், தஜிதுஹு இந்தல்லாஹ். நீங்கள் செய்கின்ற எல்லா ஹைரும் அல்லாஹ்விடத்தில் இருக்கு என்றால் இது அபர்ரல் பிர். பர்ரண்டாவே நன்மை, அபர்ரல் பிர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மிக சிறந்த ஒரு நன்மை என்று சொன்னார்கள். அதை அல்லாஹ் கிடைப்பதற்கு எனக்கு அந்த நசீபை தந்திருக்கிறான். அதனால் அத்தனை நான் செய்தேன். அவருடைய தந்தையை நான் கண்ணியப்படுத்துவது என் தந்தைக்கு அது சந்தோஷமாகும். ரெண்டு பேர் ஒரு வாப்பா ஒவ்வொருத்தாயிட்டாங்க. ஆனால் வாப்பாவுடைய மரணத்துக்கு பிறகும் கூட பாப்பா நேசித்தவரை நான் நேசித்த அந்த நன்மையை நான் பெறப்போகிறேன் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா வழியிலும் நன்மைகளை செய்து அந்த நன்மைகளை பொருட்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதை தான் அல்லாஹ் சொல்கிறார், வமா துகத்திமு, நீங்கள் முற்படுத்துகின்ற அனைத்தும் அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு தான், உங்களுக்காக நீங்க செஞ்சு வைக்கிறீங்க பாருங்க. அது நன்மையாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ரெண்டு வேலை இருக்குங்க. ஒண்ணு, நம்ம எதையாவது கொடுக்கணும். எதுவும் கொடுக்க முடியலையா, காலைல எந்திரிச்சு சுபு தோந்துட்டு யாரெல்லாம் நேற்று ஃபுல்லா யாராவது என்னை திட்டி இருந்தா பேசி இருந்தா, என் மனைவியா இருக்கலாம், என் பிள்ளையா இருக்கலாம், வெளியெல்லாம் யோசிக்க வேண்டாம், வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம், என் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், சின்ன வாப்பா பெரிய வாப்பா யாராச்சும் இருக்கலாம். அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் சொல்லுவோமே. நம்ம மன்னிக்காம யார் மன்னிக்க போறோம்? மொத்த பேர் நம்மளால சொல்ல முடியாது. இப்படி மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவதே பெரிய கை. அல்லாஹ்விடத்தில் அதற்கு பெரிய நன்மை இருக்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? கடைசி ஆயத்தை முடிக்கின்ற போது, இன்னல்லாஹு பிமா தஅமலூன பஸீர்,
நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றார். நீங்கள் சுப தொழில் இப்படி ஒரு துவா செய்தால் அது வீணாகாது, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறான். நான் இவரை மன்னிச்சுட்டேன், என் மனைவியை நான் மன்னிச்சுட்டேன், என் பிள்ளைய நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அதை விட என்னங்க தர்மம் வேணும்? காசு இல்லாத அதை விட என்ன தர்மம் வேணும்? ஒருத்தர் மன்னிக்கிறதை விட என்ன தர்மம் வேணும்? ஏன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவது அவ்வளவு சிறந்தது. மன்னிச்சுட்டு ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவது அவ்வளவு சிறந்தது. ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் இருக்கிற ஒருத்தர் வேகமா வர்றார். வேகமா வந்தோடனே மூச்சு வாங்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தவங்க படபடப்பாகுது. அவர் படபடப்பாகுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் சந்திக்க நினைப்பான், நான் கிட்ட வரும்போது கொஞ்சம் படபடப்பாயிடும், மூச்சையும் வாங்குது. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க ஹப்பி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹப்பி ஹப்பி, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிங்க, ரிலாக்ஸ் ஆகிங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்சம் லேசா இருக்கு, ஏன் படபடத்து அவரை சந்தோஷப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு ஏண்டா ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தவங்க, அல்லாஹ் அக்பர், அவர் இதே இல்லை அத்தே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த உம்மத்துக்கு சொல்லி தராங்க, அவரை எப்படி சந்தோஷப்படுத்துறாங்க அந்த சஹாபியை. நீங்க பயப்படுற அளவுக்கு நான் ஒரு அரசர் கிடையாது, நான் ஒரு அரசர் அல்ல. காய்ந்து போன இறைச்சி, காய்ந்த இறைச்சி கதீது, தாக்குரல் கதீது, காய்ந்த இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு குறைஷ் பெண்ணுக்கு பிறந்த மகனா. எப்படி சொல்றாங்க? இன்னமா அன இப்னு இப்ராஹிமின் குறைஷ் தாக்குரல் கதீத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காஞ்ச உப்பு கண்டம் சொல்றோம்ல, காஞ்சு போன இறைச்சி உப்பு கண்டம் தானே. உப்பு கண்டம் ஃப்ரெஷ்ஷா கூட வாங்கி சாப்பிட முடியாது. இந்த வறுமையில் இருந்த ஒரு பெண்ணு பெத்தெடுத்த புள்ளதான் நான். இதை விட ஒரு பணிவாக ஒருவர் பேசிட முடியும்? இதை விட பணிவாக ஒருவர் பேசிட முடியும்? ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசிய வார்த்தை எப்படி பாருங்க, என்ன வார்த்தையை பேசுறாங்க? பழைய காலத்தின் நினைவை சொல்லுகிறார்கள். நம்மளாம் கடந்து வந்த மாதிரியே கொஞ்சம் உயரத்துக்கு போயிட்டா ஞாபகப்படுத்திக்கிற மாட்டோம், அது ஒரு அசிங்கமா நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக தன்னுடைய பாரம்பரியத்தை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துகிறார். இதைதான் இந்த உம்மத்துக்கு காட்டி தருகிறார். இந்த மாதிரி நன்மைகளை நீங்கள் பொருட்படுத்தி வையுங்கள், அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி வையுங்கள். அவரை சந்தோஷப்படுத்துவது பெரிய நன்மை, அது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பதிவாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த வழியில் வாழவும் அதை பின்பற்றி நிற்கவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நாம் கேட்டது பிரகாரம் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. இதன் நன்மைகள் அல்லாஹ் இரு உலகத்திலும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு